வணக்கம் தமிழ் கோயின் மக்களே. சன் டிவியில் சூப்பராக போயிட்டு டிஆர்பி ரேட்டிங்கில் நல்ல இடத்த பிடிச்சிருக்கிற சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடங்கிறது. இந்த சீரியலில் சக்தி கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிட்டு இருக்கிற சாய் பிரசாந்த் இவங்களுடைய திருமணம், மனைவி, இவரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியலில் நம்ம சக்திக்கு ஜோடியாக நடிக்கிற இவங்களுடைய கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? சீரியலில் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சக்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணது லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா கிருத்திகா பிரியா. அவங்க இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவனுக்கு திருமணம் ஆகிருச்சு. திருமணம் ஆகி கிட்டத்தட்ட நிறைய வருஷங்களே ஆகிருச்சு. 5 வருடங்களுக்கு மேலே ஆகிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சக்தி அவர்கள் அவங்களுடைய மனைவி பற்றி சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லும்போது, என்னுடைய மனைவி ஸ்டார்டிங்கில் எதிர்நீச்சல் நடிக்கும் போது என் மேலே பயங்கர பொசசிவாக இருந்தாங்க. ஆனால் இப்போ போக போக இல்லை, அது வெறும் ஃபீல்டு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடி, அந்த மாதிரி நடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. மனைவி மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பமே அப்படி தான். எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சினிமா நடிக்க போகிறேன்னு சொன்னால் குடும்பத்தில் எடுத்தோன்னே வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா போய் சினிமா நடி அப்படின்னு சொல்லி என்னை எடுத்தோன்னே அவங்க தான் சொன்னதே. ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஆனால் அவரால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் அவர் பிஸ்னஸ் கன்டினியூ பண்ணார். என்னுடைய பேர்லேயே சபரி லாஜிஸ்டிக் அப்படிங்கிற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியே சில திரைப்படங்கள் கூட நடிச்சிருக்கேன். நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க நடிச்சிட்டு இருக்கிற ஃபர்ஹானா அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருந்தேன். அதே மாதிரி டிராகன் படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிப்பேன். எனக்கு இந்த மாதிரி வெள்ளித்திரை நடிகன்னு சொல்லி தான் ரொம்ப ஆசை. எனக்கு ஸ்டார்டிங்கில் சீரியல் வாய்ப்பு கிடச்சது பார்த்திங்கன்னா கலர்ஸ் தமிழில் தறி அப்படிங்கிற சீரியல் நடித்தது மூலிமா தான் எனக்கு இந்த எதிர்நீச்சல் வாய்ப்பே கிடச்சிது. ஒரு தடவை திருச்செல்வம் சார் நேரில் பார்த்து பேசும்போது எனக்கு இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி என்னோடய வீடியோஸ் எல்லாம் காமிச்சேன். அப்போ நான் நிறைய வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை காமிச்சேன்னா ஆடிஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி அவரும் கூப்பிட்டாரு. ஓகேன்னு சொல்லி ஆடிஷனுக்கு போனால் அங்கே எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க இந்த சக்தி கதாபாத்திரத்துக்காக. கடைசியில் ஒரு வழியாக நான் அது இதுவும் பண்ணி எப்படியோ செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எதிர்நீச்சல் 1ல் பார்த்தீங்கன்னா என்னை ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரோலில் காமிச்சிருந்தாங்க. அப்போ என்னை ரோட்டில் பார்க்குற எல்லா மக்களுமே என்னை எங்கே பார்த்தாலுமே சரி என்னை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்பவே பயந்து என்னடா திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வெறும் சீரியல் தானே சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, இல்லை மக்கள் ரொம்ப உணவுபூர்வமாக பார்க்குறாங்க. அந்த சீரியல் நான் வில்லனாக இருந்தேன் அப்படின்னா அவங்க நிஜ வாழ்க்கையில் நான் வில்லன் தான் சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக நடிச்சிட்ருக்கோன்னு சொல்லி அதை நான் ஒரு பாராட்டாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ எதிர்நீச்சல் தொடங்கிறது இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா இந்த சக்தி கதாபாத்திரத்தை ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. இப்போ என்ன இந்த சீரியலில் ஹீரோ மாதிரிலாம் காமிச்சிட்ருக்காங்க. அதாவது ராவணனுக்கு எதிராக பார்த்திங்கன்னா நான் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்குமே முழு காரணம் திருச்செல்வம் சார் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் ஆரம்பத்துலேருந்தே எங்களை என்கரேஜ் பண்ணிட்டு வருவார். அந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நடிக்க போகும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே என்னை விட சீனியர் ஆக்டர்ஸ் தான். எல்லாமே சூப்பராக நடிக்கிறவங்க. நம்ம ஹரிப்பிரியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரியதர்ஷினியாக இருக்கட்டும், நடிக்கிற எல்லாருமே என்னை விட பெரியவங்க, நல்லா திறமையான ஒருத்தங்க. இது கூட நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. இவங்க கூடலாம் போய் நான் எப்போ நடிக்க போகிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி எந்த கில்ட் ஃபீலுமே எனக்கு வரல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எனக்கு இதை சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க, இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சுது. பரவாயில்ல, இவங்களாம் நமக்கு சொல்லித்தராங்க. இவங்க யாருமே நான் சீனியர் அப்படிங்கிற திமிரையோ இல்லை அவங்க கெத்தையோ காமிக்கவே இல்லை. அவங்கள ஒருத்தர் மாதிரி தான் என்னை பார்த்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தியாக நடிக்கிற சபரி அவர்கள் சொல்லியிருந்தார். ஸ்டார்டிங்கில் எதிர்நீச்சல் சீரியலில் மதுமிதா அப்படிங்கிற ஜோடி தான் எனக்கு நடிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல பேர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மக்கள் அவங்க 2 பேரையுமே ஏற்றுக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த சக்தி கூட மதியம் நடிக்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. இப்போ விஜய் பார்வதி அவர்களும் சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலேயே எதிர்நீச்சல் சீரியலில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான சீனில் இனிமேல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி அவர்களும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் தமிழில் தறி அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிச்சிருந்தேன். ஸோ அந்த சீரியலில் நான் மக்களுக்கு கொஞ்சம் அடையாளம் தெரிஞ்சேன். ஆனால் இப்போ இந்த எதிர்நீச்சல் நடித்ததுக்கப்புறமா என்னை எல்லாருமே எங்கே பார்த்தாலுமே அவங்க வீட்டில் ஒரு பையனாக பார்க்குறாங்க. தம்பி நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க, உங்களுடைய ரோல் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டுறாங்க. அதுக்கு காரணம் இந்த எதிர்நீச்சல் கதைக்களம் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த எதிர்நீச்சலில் பார்த்திங்கன்னா பெண்களை மையமாக வச்சு அவங்களுக்கு வர பிரச்சனைகளை வச்சு ஸோ அவங்கள ஹீரோயின்ஸாக காமிச்சது அந்த சீரியல் ரன் ஆகுது. அது ரொம்ப ரொம்ப புது விஷயமா இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே சீரியல் எப்படின்னா பெண்கள் அடிமையாக இருக்கிற மாதிரியும் அவங்க அழுதுகிட்டே இருக்கிற மாதிரியும் தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் எதிர்நீச்சல் சீரியலில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வச்சு எடுத்ததுனாலேயே
இந்த சீரியல் மக்கள் மத்தியில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆகலாம். ஸ்டார்டிங்கில் இந்த சீரியலோட கதையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பரவாயில்ல, இப்படிலாம் கூட சீரியல் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சீரியல் ரொம்ப செம்மையாக எடுத்திருந்தாங்க. ஆதி குணசேகரன் அந்த கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி முத்து சார் நடிச்சிருந்தாலுமே இப்போ நடிக்கிற இவரையே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இவருமே ரொம்ப அற்புதமாக நடிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எனக்கு இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையில் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அங்கே போய் ரொம்பவே சேலஞ்சிங்கான கதாபாத்திரமாக எடுத்து நடிக்கணும். எனக்கு இப்போ சீரியலில் சட்டிலான ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கும் பயங்கர வில்லத்தனமாகவும் அதே நேரத்தில் இரட்டை வேடங்கள் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. நானே கதாநாயகனாகவும் நானே வில்லனாகவும் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ரெண்டுலேயுமே ஃபுல் சேஞ்ச் ஓவர் கொடுக்கணும். ஒரு இதில் மொட்டை அடிச்சுட்டு நடிக்கிற மாதிரி, இன்னொருத்தர் நிறையா முடி வளர்த்து நடிக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு விக்ரம் சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எனக்கு பெரிய ரோல் மாடல்ஸ். ஏன்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அந்த கதாபாத்திரத்தில் அவங்க பர்ஃபெக்டாக நடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லி தான் எனக்கும் ஆசை. எனக்கு அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா பெரிய ஐகான்ஸ். என்னுடைய ரோல் மாடலே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் அவர்களையும் கமல் அவர்களையும் கூட பற்றி சொல்லியிருந்தார். விக்ரம் சார் நிறையா படத்தில் பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாத மாதிரி, ஊனமாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டமான சேலஞ்சிங்கான விஷயமெல்லாம் எடுத்து நடிச்சிருப்பார். பைத்தியமாக இருக்கிற மாதிரி கூட அவர் நடிச்சிருப்பார். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நிறைய நடிகர்களுக்கு பிடிக்கும். எனக்கும் அதான் ஆசை. இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. எனக்கு அந்த ஹீரோ பில்டப் பண்ணி 10 பேர் அடிக்கிற மாதிரியோ இல்லை வெறும் ரொமான்ஸ் மட்டும் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோ மாதிரி எனக்கு ஆசை இல்லை. எனக்கு கதையின் நாயகனாக இருக்கணும். கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த கதைக்கு பொருத்தமாக நான் நடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். அந்த மாதிரி கதைக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நல்ல கதையை சூஸ் பண்ணி அதில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெண்களும் பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்காங்க. ராதிகா அவர்கள், தேவயானி அவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சினிமாவிலேருந்து சீரியலில் நடித்து நிறைய மக்கள் மனசில் இன்னும் இடத்த பிடிச்சாங்க. ராதிகா தேவயானி அவர்கள்லாம் ஸ்டார்டிங் சீரியல் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்கள திட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்க எப்படி சினிமாவில் ஆல்ரெடி பிரபலம் தானே, இவங்களுக்கு சீரியல் இப்போ தேவையில்லாமல் சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் சீரியல் நடித்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளோ பண்ண முடியுமா இவங்களாலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. ஏன்னா ராதிகா அவர்கள் வாணி ராணி அப்படிங்கிற அந்த 2 சீரியலுமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தியாக இருக்கட்டும், அவங்க நடித்த நிறைய சீரியல்ஸில் டபுள் ரோல் பண்ணியிருந்தாங்க. கஷ்டமான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட தாய் கிழவி படம் வரைக்குமே அவங்க மெனக்கெட்டு நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேவயானி அவர்கள் நடித்த கோலங்கள் சீரியல் பார்த்திங்கன்னா எல்லா வருஷமுமே அவங்களுக்கு அவார்டு வாங்கி கொடுத்துச்சு. வருஷம் சிறந்த நடிகைக்கான அவார்டை பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்கள மாதிரி நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பெருமையாக பேசியிருந்தாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எதிர்நீச்சல் சீரியலில் சக்தி கதாபாத்திரத்தில் நடிக்கிற உங்களுக்கு சபரியை எவ்வளோ பிடிச்சிருக்கு? அது மட்டும் இல்லாமல் சீரியலில் வேறு எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சீரியல் நடிகைகளுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அடுத்ததாக எந்த சீரியல் நடிகர் இல்லை நடிகையுடைய பயோகிராஃபி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுடைய பெயரையும் கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு அடுத்ததாக அந்த பயோகிராஃபியை போஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாட்களில் பிக் பாஸ் வரப்போகுது. ஸோ பிக் பாஸ் சீசன் 10 வரக்கூடிய பயோகிராஃபியும் அதே நேரத்தில் நிறையா அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் பற்றி நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் எப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.